ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். தஞ்சாவூரில் இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், அதில் கும்பாபிஷேகம் ஒரு மாதம் முன்னாடி நடந்துச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டி நகரில் இருக்கிற மெர்ரி கோல்டில் இந்த செட்டு வாங்கியிருந்தேன். இது சாமிக்காக வாங்கினேன். சித்தி தஞ்சாவூர் வரப்போ வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. இது மெர்ரி கோல்டுன்னு ஒரு டி நகரில் ஒரு கடை இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கும், விலையும் ரீசனபிளாக இருக்கும். அப்படியே எங்கள் அக்கா வளையல் கேட்டாங்க. பாண்டியன் பேங்கிள்ஸ் அப்படின்னு, இதுவும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. 100 ரூபாய் இந்த வளையல். அதையும் வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அக்கா மத்தியானம் லஞ்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன மீன்னா விரால் மீன். தஞ்சாவூர் போனால் விரால் மீன் சாப்பிடாம வரவே மாட்டோம். கண்டிப்பாக விரால் மீன் சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே தான் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் தான் மீன் குழம்பு வச்சேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. மீன் குழம்போட மீன் வறுவலும் செஞ்சு லஞ்சு ஃபுல்லாக முடிச்சாச்சு. மறுநாள் நாங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி காலையிலேயே கார் புக் பண்ணிட்டோம். நாங்கள் போகிறதுக்கே மணி 9 மணி ஆயிடுச்சு. அதனால டிஃபனை சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி கோயிலுக்கு பக்கத்துலேயே அன்னபூர்ணின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை, சாம்பார், சட்னி எல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு போனோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் 3 பிரகாரம் இருக்கும். எல்லா கோயிலையும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் 3 பிரகாரம் இருக்கும். 90 அடி உயரத்தில் இதோட ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலோட தனி சிறப்பே ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலில் சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் மாவிளக்கு போடுறது, உப்பு மிளகு போடுறது, ராத்திரி நேரத்தில் இங்கே இந்த மண்டபத்தில் படுத்திருந்து வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கை கால் முடியாதவங்க, உடல் பாகம் எதுவாக இருந்தாலும் முடியாதவங்க இந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பாகத்தை வெள்ளியில் செஞ்சு கொண்டு போட்டாக்கா சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எங்கள் அம்மாலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. இப்போ தான் இந்த கோயிலில் இந்த மாதிரி மண்டபங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்டபம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. இந்த கொடி மரம்லாம் பார்த்தீங்கன்னா செம்பில் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. தொழில்நுட்பத்தோடு பண்ணியிருந்தாங்க. துலாபாரம் கூட இங்கே உண்டு. கோயிலில் சாமியை பார்த்துட்டு சைடில் வந்தீங்கன்னா ஒரு துர்க்கை இருக்கும். அதையும் கும்பிட்டு வந்தீங்கன்னா இது வெளி பிரகாரம். இந்த வெளி பிரகாரத்துலேருந்து நல்லா ராஜகோபுரம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதையும் கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா பேச்சியம்மன் அப்படின்ற ஒரு சாமி இருக்குது. தொட்டில் போட்டிருக்காங்க. இந்த அம்மன்கிட்ட தான் மாவிளக்கு போடுறது, இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வேண்டிக்கிட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்தோடனே இந்த மாதிரி தொட்டிலில் கூட போடுவாங்க. இந்த மாரியம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் கோயில். அம்மனும் சக்தி வாய்ந்த அம்மன். இந்த முறுக்கு அரிசி முறுக்கு. இது இந்த தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த முறுக்கு இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.